திருச்சிற்றம்பலம். அனைவருக்கும் வணக்கம். பொதுவாக காசி செல்லக்கூடிய யாத்திரை செல்பவர்கள் முன்பு ராமேஸ்வரம் ஒரு தடவை செல்ல வேண்டும். அங்கிருந்து மணல் எடுத்து கொண்டு வர வேண்டும். பிறகு அதை காய வைத்து பூஜை அறையில் வைத்துவிட வேண்டும். அதுக்கு மணல்னு அப்புறம் பேர் சொல்லக்கூடாது. அது தெய்வீக மணலாக மாறிடும். அது வேணி மாதவராக மாறிடுவார். அப்புறம் அதை கொண்டு போய் காசிக்கு போகும்போது அலகாபாத்தில் ஒரு சிவலிங்கமாக பிடிச்சி சிவ பூஜை செய்து கங்கையில் கரைச்சிடணும். கங்கையிலேருந்து நீர் எடுத்து கொண்டு வந்து மீண்டும் ராமேஸ்வரத்தில் உள்ள ராமநாத சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணும். அப்போ காசிக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு தடவை, காசிக்கு போயிட்டு வந்த பிறகு ஒரு தடவை, 2 தடவை ராமேஸ்வரம் போக வேண்டும் என்றால் அந்த ராமேஸ்வரத்தினுடைய மகிமையை எப்படி சொல்வது? அப்போவே காசி ராமேஸ்வரம் இந்திய ஒற்றுமையை ஏற்படுத்தி இருக்கிறார்கள் என்பதை கேட்கும்போதும் காணும்போதும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. நாம் ராமேஸ்வரத்துக்கு ஒரு யாத்திரை போட்டிருக்கோம். ஆனால் ஒரு நாளில் 5 நாளாக போட்டிருக்கோம். 9/9/2024 முதல் 5 நாள் போட்டிருக்கோம். அந்த 5 நாள் எதற்குன்னு கேட்டால், முதல்ல ராமேஸ்வரம், அப்புறம் திருச்செந்தூர், கன்னியாகுமரி, திருநெல்வேலியில் நெல்லையப்பர் காந்தியை அம்மையை பார்த்துட்டு இருட்டுக்கடை அல்வா, ஸ்ரீவில்லிபுத்தூர், அந்த இடத்துல ஆண்டாள் தரிசனம், பால்கோவா வாங்குகிறோம், குற்றால ஸ்நானம், அங்கே மூலிகை பொருள்கள் எல்லாம் வாங்கி கொள்கிறோம். இப்படி மகிழ்ச்சியான ஒரு ஆன்மீகம் கலந்த லௌகீகம் கலந்த ஆன்மீக யாத்திரை இது. இதோட பாண்டிய நாட்டு திவ்ய தலங்கள் 18 தரிசனம் செய்கிறோம். அநேகமாக பல பேர் இந்த யாத்திரையை பார்த்துருக்க முடியாது. திருக்குறுங்குடி நம்பி ஓரமான ஸ்ரீ வைஷ்ணவ லட்சணம், அங்கே தான் என்னமோ நீ எண்ணமீர்கள் என்று சொல்லக்கூடிய பாசுரம் பாடப்பட்டிருக்கிறது. நாங்குநேரி என்று சொல்லக்கூடிய வானமாமலை சுயம்பக்த க்ஷேத்திரம். இந்தியாவில் 8 க்ஷேத்திரம் சுயபக்த க்ஷேத்திரம், அதில் 1 வானமாமலை அவசியம் பார்க்கணும். அப்புறம் ஸ்ரீவைகுண்டம், ஆழ்வார் திருநகரி, இப்படி 18 தலங்கள். 18 வைணவ தலத்தையும் தரிசனம் பண்ணுறோம். யாருமே அதிகமாக பார்க்க முடியாத திருத்தங்கால், திருமோகூர், திருப்புல்லானி, திருமெய்யம், இப்படியெல்லாம் 18 திவ்ய தலங்களை தரிசனம் செய்யக்கூடிய அரிய பெரிய வாய்ப்பு. அவைகளெல்லாம் பாண்டிய நாட்டிலே இருக்கின்றன. இதில் 6 வீட்டில் 3 பார்த்துடுறோம். ஒன்று திருச்செந்தூர் முருகன், இன்னொன்று திருப்பரங்குன்றம் முருகன், இன்னொன்று பழமுதிர்ச்சோலை முருகன். இதை பார்த்துடுறோம். அழகர் மலையை பார்க்குறோம். மீனாட்சி அம்மன், சோமசுந்தரம், மதுரையில் இருக்கக்கூடிய சுவாமி அம்பாளையும் தரிசனம் பண்ணுறோம். மதுரையிலேயே நான்மாட கூடல் என்று சொல்லக்கூடிய பெரியாழ்வார் பாடிய அந்த கூடல் அழகர் கோயிலை தரிசனம் செய்கிறோம். இப்படி பல இடங்களையும் தரிசனம் செய்ய உங்களை அன்போடு அழைப்பவர் ஜா ராகவன், 14/36 புதுத்தெரு, சிதம்பரம், 9443679282. எல்லாரும் கலந்து கொண்டு ஈக பர புண்ணியம் பெற அன்போடு வேண்டுகிறேன். நன்றி. திருச்சிற்றம்பலம்.